பிடிஎஸ் பாரு அவரே சோன் இங்க பாரு பிடிஎஸ் பாரு ஈவென்ட் பண்ணாங்க வா பிடிஎஸ் ஈவென்ட் கம்ம லேண்டிங் நான் ஃபர்ஸ்ட் லேண்டிங் போன தடவை 1.1 ஜெயிச்சது யார் தெரியுமில சாயோபி குமுதிட்டு அந்த வண்டிய இந்த உள்ளேவா தெண்டாடுறான் அதுக்குள்ள ட்ரோல் போடுறியே ஆமா ஆமா நான் ட்ரோல் தான் பார்த்துட்டு இருந்தேன் வேற லெவல் பண்ண யாரு கில் பண்றாங்க ஐஎஸ் கில் பண்றாங்களோ சாய் படுத்துக்கிட்டு அடிக்குது ஒரு அடி ஒரு கல் காப்பாத்துறோம் தான் நினைக்கிறேன் அழுத்திய விட்டாங்க அஹாலா மாறணும் அவ்வளவுதான் இதுல எல்லாம் வெளியே போயிடுவாங்க எல்லாரும் ஐஎஸ்க்கு எல்லாம் அடிச்சுட்டு மாண்டுருவாங்க எல்லாரும் மூணே பேர் தான் இருக்காங்க கோல் இருந்து இருக்கணும் ஒண்ணு இல்ல மஞ்சள் கலர் வந்துருவாங்க இங்க ஒன்னும் பிரச்சனை இல்ல இந்த பக்கம் கோஸ்ட் டோப்பி ரீகால் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சிருந்துக்கலாமோ இங்க பாரு கேபிடிஸ்காரன் பாரு ஒரு பக்கம் நானே ஒரு பக்கம் ஜியூசோஜ் ஒரு பக்கம் பலாகலால ஜிம்பாடி பம்பா அப்படின்றாங்கல்ல அதே நாங்க தூக்கிட்டு இருக்காங்க ஜியூஸ் ஆப்ஹெச்பி கீழ எஸ்எச்பி இருக்காங்க தங்கம் ஒயிட்டி அணியும் இருக்காங்க பக்கத்திலே டான்சர் பிடிஎஸ் ஹைப்பர் சேனும் இருக்கான் ஈவென்ட் குள்ளியே வந்து பயங்கரமான ஒரு ஃபைட் அப்படியே ஒரு மூலையில கேம்பிங் போட்டு வச்சிருக்காங்க எஸ்எச்பிடிஎஸ் கீழ பிடிஎஸ் ஒரு நாக் வச்சிருக்காங்க ரெண்டு நாக் வச்சிருக்காங்க ரெண்டு நாள் டீம்ல கேப்சனும் மார்வலும் நாக்ல இருக்காங்க கோஸ்ட் ப்ரோ அடிச்சிட்டு இருக்கு பாரு கோஸ்டோபி ஏஜென்ட்ஸ் அகாலா மரணம் அவ்வளவுதான் அகாலா மரணம் ஏஜே பிளஸ் முடிச்சிட்டாங்க ராட்ரிக் அங்க இருந்து ஒரு கில்ல 7 கில் என்ன 8 கில் என்ன ஐயோ வாஜேபி நல்லா ஜேபி இல்ல ஜேபி வரா ஒரு ரெட் கலர் போட மாட்டேன் ஜேபி நீ தான் ரெட் கலர் போட்டு ரொம்ப நாள் ஆகுது போடு ஜேபி ஒரு ரெட் கலர் போட்டு 77777 அப்படின்னு போடுற மாதிரி 999999 போடு ஜேபி இல்ல 7 போடுவோம் ராசியா நம்பர் இன்னும் ஒரு டிராஃபி கொடுத்து பல மாசம் ஆகுது ஒரு சூப்பர் சாட் போட்டு பல மாசம் ஆகுது ஒரு மெம்பர்ஷிப் போட்டு ஒரு பல மாசம் ஆகுது இல்லனா ஒரு 100 மெம்பர்ஷிப் தட்டி விடு ஜேபி எல்லாத்தையும் உன் பேரை சொல்லி 100 மெம்பர்ஷிப் வாங்கி ஜாலியா இருக்கும் எல்லாரும் கமான் ஜேபி ஃபர்ஸ்ட் ஜேபி தான் மெம்பர்ஷிப் போடா நான் தான் மெம்பர்ஷிப் போடாத ஜேபி அப்படின்னு சொன்னேன் கமான் ஜேபி அள்ளி வீஸ் ஜேபி மெம்பர்ஷிப்ப அடுத்து மாங்கனி பிடிஎஸ் கிட்ட ஜேபி மெம்பர்ஷிப் போடுவான் நீங்க கேட்டா உடனே போட்டுருவான் ஒரு 500 கேக்குறதா 500 மெம்பர்ஷிப்பா கேட்டுருங்க அப்பதான் 500 பேருக்கு வரும் இவ்வளவு நாள் போடாததுக்கு இப்ப ஃபைனா வாங்கிடலாம் நம்ம 500 மெம்பர்ஷிப்ப ஒரு 6 மாசம் என் ஜெயடி ஒரு 6 மாசம் இருக்குமா இவன் சூப்பர் சார் போட்டு ஆயிருக்கும் 6 மாசம் ஆகி போச்சு 6 மாசத்தை 6 மாசம் இது கடத்துருவோம் வாங்க அச்சுமல்ல 10 கிலோ அடிச்சால 10 கிலோ அடிச்சா தூக்கிடுவாங்க கோல் மட்டும் இவங்க அடிச்சு வெளில போய் திருப்பி உள்ள வராங்கண்ணே கோஸ்ட் ப்ரோவும் திருப்பி வெளில போயிட்டு உள்ள வந்துட்டாரு ட்ரோலும் உள்ள வந்தாச்சு திருப்பி மஞ்சள் கலர் ரீகால் யாருக்குமே இல்லையா இவங்களுக்கு இருக்கு சாய்க்கு அப்புறம் என்ன ஈவென்ட் ரீகால் எடுத்து விளையாடிட்டு இருக்காங்க சாய் சூப்பரா ஒரு நாக் வச்சாரு ஹீலிங்ஸ் தான் இல்ல யூடியூப் ஜேபி ஒன்னே நம்பி இருக்கவங்களுக்கு கடைசி வரைக்கும் நீதான் ஜேபி சரி கிளம்பிட்டான் அப்படின்னு போயிட்டான் பாரு இல்ல இப்ப போடுவார் கிரட் 100 எல்லாம் போட்டா செல்லாது சொல்லிருங்க போட்டா 1000 தான் 1000 தான் வா gameplay by BTS
சீரியஸ்லி 12 kills எடுத்திருக்காங்க. சாய் ஓபி 2 kill, ராட்ரிக் 1 kill, சிங்கா ட்ரோல் 5 kill, கோஸ்ட் ஓபி 4 kill. 12 kills. 12 கில்லு. ஏய் இவனுக்கு பாரு 9 கில்லு, டோனி 5 கில்லு. டோனி 5. இவனுமே அசோகறானங்க. இங்க டோனி மட்டும் டோனி அடிச்சிட்டு இருக்கான். ஆமா அங்க பாருங்க ட்ரோல் 5 இங்க டோனி 5 அங்க கோஸ்ட் 4 இங்க ஜூஸ் 4 மாறி வின்னர் சிவதான் ஞாபகம் இருக்கா இல்லையா? ஆமா லாஸ்ட் வீக் 1 பாயிண்ட் வின்னர் சிவதான். இதெல்லாம் யார் MVP ஆகறான்னு தெரியலையே. பூச்சி கேங் பேங்க் பண்றாங்க எல்லாரும். 11 4 பேருமே விடியா ஒட்டுக்க விளையாடுறாங்க கைஸ். அப்படியே சர்வைவல் டோனி நிறைய வியூஸ். இவங்க அணி 11 கில்லு. மை காட் பிடிஎஸ் ஓயே ஆஹால மரணம். டோனி ஆஹால மரணம். டோனி முடிக்கிறான். டோனி முடிச்சாங்க. அங்க இருந்து டோனி முடிக்கப்பட்டான். ட்ரோல் அங்க அடிச்சாரு. தங்கமணியும் 11 கில்லு. பாட்டிலே 2 கில் அடிச்சாரு. இப்போ கேபிடிஎஸ்க்கு மோதி பிடிஎஸ்க்கு கேபிடிஎஸ் ஓடிபிடிஎஸ்னா ஒருத்தர தான் போட்டு தள்ளிட்டாங்களே ட்ரோல். அங்க வர கிளம்பறான் பாரு. வீசுஜி ஆள வர்றா கொங்காங்கோ அப்படினு. நிறைய நியூஸ்லயும் கிளம்பறான். அங்க பாரு பீட்ட திறந்தது பாரு. பீட்ட திறந்து 14 கில்லுப்பா. ஐயோ 14 kills, கில்லர் பிடிஎஸ் 11 killsனா. ஆமா ட்ரோல் 7 கில்லு, கோஸ்ட் 4 கில்லு. இவன் யாரு? ராட்ரிக் 1 கில்லு, சாயோபி 2 கில்லு. போட்டு பாபலா வளர்ந்துறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் எங்க போச்சு? வேற எஸ்ஓபிடிஎஸ். எஸ்ஓபிடிஎஸ் ஒரே கில்லு. ஒரே ஒரு கில். கடைசியா வருவாங்க இந்த மேட்ச்ல வின் எடுக்கலாம்னு பார்க்கலாம்னு நினைக்கிறேன். கடைசியா தான் வருவான் விநாயக் மகாதேவ் அப்படின்னு. இப்போ 4 பேரும் வலை விரிச்சு தேடிட்டு இருக்காங்க கில்லர் பிடிஎஸ். ஆனா கில்லர் பிடிஎஸ் அப்படியே ஓடிட்டாங்க ஓடிஎம் கியர் யூஸ் பண்ணி. பட் இந்த பக்கம் பார்த்தா எம்எல்ஜி அணி இருக்காங்க. எம்எல்ஜி அணில ஃபைட் எடுத்துட்டார் ஜியூஸ் அண்ட் கேஜ் வித் எம்எல்ஜி ஃபைட் கைஸ். எம்எல்ஜி லீல 1 HP, ஸ்பார்க்கிஸ் லைவ் தனியா இருக்காரு. ஸ்பார்க்கிஸ் லைவ் ஸ்பூக்கி. கேபிடிஎஸ் ரொட்டேட் அடிச்சு பின்னாடியே வந்துட்டாங்க. அவனே பீட் வந்துருச்சுனே கிளம்பிட்டாங்க பாரு. கிர்காம் வேணாம் இப்ப சண்டை வேணாம் அப்படினு ஓடுறானுங்க பாரு. கிர்காம் இருக்கான். அவனுக்கு போய் அங்க வேற என்ன சண்டை கட்டிட்டு இருக்கானுங்கப்பா. 3 பேர் தான் இருக்காங்க. ஏன் இவங்க அணில 3 பேரு அவங்க தைரியமா வந்து ஆடுறாங்க. இவங்க ஒரு லிஃப்ட் தான போயிருக்கு கில்லர் பிடிஎஸ்க்கு. ஃபோர்த் மேன் ஜியூஸ் சர்வைவல். ஃபோர்த் மேன் டோனி இங்கே வந்துட்டாங்க. மாஃபியா டீம் போயிட்டாரு. டோனி தான் மெயினே ஈவென்ட்க்கு தான். வரற வந்துட்டானே. அநேகமா இவங்க துரத்துறாங்க. போன டிராஃபி வின்னர்ஸ் விட மாட்டீங்கறாங்க பாரு. துரத்துறாங்க பாரு. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல சுத்தி ஓடுவாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அப்படியே இப்படி சுத்தி திரும்பி இப்படி ஓடி வந்து அங்க போயிடுவாங்க பாருங்க. நிறைய பாக்குறாரு. டி வராங்க தனியா நிக்கிறாரு. மாட்டி போறா. வேணா அவசரப்படக்கூடாது. தப்பிச்சு போய் ஆகணும். அவ்வளவுதான். நல்ல வேலை பேக் அடிச்சாரு. வந்துட்டாங்க பின்னாடி. ஐயோ ட்ரோல் வந்துட்டா நிறைய மாட்டினாரு. ஒரு நாக்க தாய் மருகா ஒரு கில்ல. இது 15 பா. இப்போ மெயினான டஃப் காம்படிஷனே கில்லர் பிடிஎஸ்க்கும் பிடிஎஸ்க்கும். ஆமா பயங்கரமான ஒரு ஃபைட். ஐயோ 16 கில்ல. ஐயோ நாக்க ஜஸ்ட் 1 HP. நாக்க ஜஸ்ட் 1 HP. ஸ்பூக்கி வேலைய பார்த்துட்டாங்க. ராட்ரிக் கூப்பிடணும். ராட்ரிக் தூக்கணும். ராட்ரிக் வந்து ஆர்டிஸ்ட்ல அதனால ரைவ் இல்ல. அதனால ராட்ரிக் கேம் இல்லையா. ராட்ரிக் 1 கில் தான் அடிச்சிருக்காங்க. ஜிசோஜி சர்வைவல் நேம் போடுறாரு சாய் ப்ரோக்கு. கோல் நிக்கிற இடம் பீக். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜிசோஜியும் சர்வேவலும் கிர்கான் இருக்கான். சர்வேலாம் ஐயோ இவனுக்கு 4 பேர் அப்படின்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு லெவல் 1 ஹெல்மெட்னா சர்வைவல் கிட்ட ஜிசோ. ஆனா ஜிசோஜி ஷாட்கன்ல போட்டுறான். டம்மு டிம்மு போறாரு. ஜியூஸ் கூட போறாரு. நல்லது 2 பேர் பக்கத்துல. என்னப்பா இவனுக்கு இவ்ளோ கில் அடிச்சு வச்சிருக்கானுங்க. 15 கில் ஈவென்ட்லயே 25 கில் போட்டான்னா வெளியே 15 போட்டான்னா 40 ரெக்கார்ட் வச்சிருவாங்களா இன்னைக்கு. நான் கில்லர் பிடிஎஸ்ல நிறைய ரிவைவ் எடுக்கணும்னா ரீகால் பண்ணனும். 2 தடவை செத்துறானா? ஆமா 2 தடவை இறந்துட்டாரு. ஓ மை காட். நான் சொல்லிட்டே இருந்தேன் பொறுமையா இருக்கணும் கைஸ். அவரு பேக் அடிக்கணும் அப்படின்னு. அவர் மரணம் மட்டும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்று தோணுகிறது.
சரிடா டீம் கூட இருந்தா நல்லா இருக்கும். ட்ரோல் இவ்வளவு நேரம் மேல இருந்து பாத்துட்டு இருந்தான் எவனும் வர மாட்டான்றான் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமை இழக்கிறாங்க. பிடிஎஸ்க்கு ஸ்பூக்கி இருக்கிற இடம் ஏன் தெரியவில்லை என்றால் அவர் யூஎம்பில சப்ரஸர் கில் பண்ணிட்டாரு நிறைய. ஓ அதனால அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆமா தெரியல, நம்ம காட்டி கொடுத்துட வேண்டியதான். பூக்கி இங்கதான் இருக்கான். ஏசியா நம்பர் 1 பூக்கி படுத்து கொண்டிருக்கிறான், பாஞ்சு கொண்டிருக்கிறான், ஒளிந்து கொண்டிருக்கிறான். சாப்பில் இருக்கிறான், சாப்பில் இருக்கிறான், படுத்து கொண்டிருக்கிறான். நேடு விழுது. ட்ரோல் நாக் பை ஜியூஸ். ஒரு நேடு போட்டுவான் ப்ரோ. கரெக்ட்டா போட்டாங்க. ஜியூஸ் அழுத்தி விட்டுறானே. ராட்ரிக் அடிக்குது. ஐயோ நேடு குக் அங்க பாரு நேடு போடுறான், மறுபடியும் நேடு போடுறான். மறுபடியும் நாக்க நாக்கடிச்சு வந்துட்டு இருக்கான் ஜியூஸ் வச்சு. நாக்கா இருக்காரு ட்ரோல் ஜியூஸ் கிட்ட. அதுவும் ஒரு வாட்டி ஃபயர்ல, இன்னொரு வாட்டி நேடு குக் பண்றாரு. ராட்ரிக் க்ளோஸ் இன். ராட்ரிக்கையும் பார்த்துட்டாரு. பட் என்ன பண்றதுன்னு தெரியல. சர்வைவல் நாக் பை ஓஜி டீம் புஷ் பண்ணிட்டாங்க. ஸ்னைப் எக்ஸ் ஐடி அவ்வளவுதான். இப்போ இந்த டீம் கிட்ட ஃபைட் எடுக்காம அந்த டீம் 2 ஃபைட். எனக்கு நீங்க தான் வேணும். கோல் கில்ல அழகா அழுத்தி விடுறான். பூச்சி மீலே படிச்சே ஆகணும். நேடு குக் பண்ணி பயம் காட்டாரு. ஓ வாட் எ கேம் ப்ளே. ஆனாலும் அவங்க ஒரு நாக் பண்றது. வா ராட்ரிக் மேல வந்து பாத்துட்டாரு ஜியூஸ. யூபில அடிப்பாரா ஜியூஸ். வாட் எ எஸ்கேப். சரியான எஸ்கேப் ஆனாரு. எல்லாரும் தொத்துறாங்க. சோலோவா ஓடிட்டு இருக்காரு. அவ்வளவுதான். ஓஜி அணியை முடித்து விட்டார்கள் பிடிஎஸ். ஒரே ஒருத்தன் நாணி பண்ணி தொடுத்துறாங்க. ட்ரோல் சாய் ராட்ரிக் அறந்தே வந்துட்டாங்க. முடிச்சிட்டாங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. பாவம் ஜியூஸை துரத்துறாங்க. மாட்டிக்கினாருங்க. ஈவென்ட்ல வெறும் 5 பேர் இவங்க மட்டும் தான். நேடு மாறி போறாங்க. ஒருத்தனை கூட அழுத்தி விடுவானா. போடு மறுபடியும் போட்டு ஜியூஸ் ஓதி கேட்டா. ஐயோ ராடு கிட்ட வேலையாகவில்லை. ராட்ரிக் அந்த அணியை காப்பாற்றி விட்டான் 18 கிலோட. ஆனா அந்த ஆட்டம் உண்மையாலுமே நல்லா ஒரு அருமையான ஒரு திறமையான ஒரு ஆட்டம் கைஸ். தனியா போராட்ட ஒரு ஆட்டம். அது பிடிஎஸ் கிட்ட எல்லாம் அவ்வளவு நேரம் போராட்டம்லாம் உண்மையில வெறியான ஒரு போராட்டம். பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஃபைட்டு. இந்த மாதிரி யாரும் ஆமா ஃபைட் எடுக்கல. ஆமா பெரிய பாராட்டுகள் டு ஜிஎஸ்ஓஜி கைஸ். வெல் பிளேட். அருமையான ஒரு ஃபைட், திறமையான ஒரு ஃபைட். ட்ரோல் ப்ரோவே புரியவே எடுக்கணும், ரீகால் பண்ணனும். பண்ணல அதெல்லாம் எடுத்துறானுங்க. 18 கில்ல தான் எடுத்துறானுங்க. இப்போ அசால்ட்டா எடுத்துறானுங்க. ஆப்பா எஸ்ஓபிடிஎஸ் வெளிய போயிடுச்சு. எஸ்ஓபிடிஎஸ் வெளியேறியதா. எஸ்ஓபிடிஎஸ் சதிகள் நெஞ்சல் இடி இறக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா. எஸ்ஓபிடிஎஸ் சசிகள் நெஞ்சல் மறுக்கா இடி இறக்கி கொண்டிருக்கிறது. ஏன் அவங்க இப்படி விளையாடுறாங்கன்னு தெரியல. 4 பேருமே தரமான ஆட்டக்காரர்கள் தான். ஆனா ஏன் இப்படி ஆடுறாங்க? அதாவது டீம் சேஞ்ச் பண்ணணும்ன்றதுக்காக வேணும்னே விளையாடுறாங்களா இல்ல வேணும்னே தோக்குறாங்களா அப்படின்னு பல பரிமாணங்களில் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பாப்போம். அந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்தே நோட் பண்ணிட்டு வரேன். ஸ்டார்ட்ஸ் ஆஃப் பிடிஎஸ் சகால மரணம் அடைஞ்சிட்டு வராங்க. பிடிஎஸ் தொட்டி அடிக்கிறாங்க. கில் வேற ஹையஸ்டா எடுத்து வச்சிருக்காங்க. வெற்றி மட்டும் அடைஞ்சிட்டாங்க. டீம் 18 இன்னொரு டீம் 15. அவங்களுடைய முரட்டுத்தனமா டோனி மட்டும் தான் பாருங்க இதுல. 15 கில்ல ஒரே ஒருத்தன் டோனி காப்பாத்துவானா. டோனி நிறைய காப்பாத்துவானா. டோனி ஷூட்டிங் ரேஞ்சில இருக்கான். ஷூட்டிங் ரேஞ்சில ஆல்ரெடி ஆள் இருக்காங்க. ஸ்கில்லர் பிடிஎஸோட அசெட் ஸ்குவாட் இருக்காங்க. அந்த ரீகால்ல அசெட் ஸ்குவாட் இருக்காங்க. கில்லர் பிடிஎஸ்ல டோனி மட்டும் தான் இருக்காரு. ஜார்ஜா பூலுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆமாமா. ஐயோ ரொம்ப ஜோன் அவுட். இறங்கி ஸ்பார்க்கிஸ்ல வேணா இந்த ஈவென்ட்ல இருக்காங்க. ஷூட்டிங் ரேஞ்ச் ஈவென்ட்க்கு போய் கொஞ்சம் லூட் போட்டு வெஹிக்கிள் எடுத்து போலாம். அவர்கிட்ட மிராடோவும் இருக்கு டோனி கிட்ட. பிடிஎஸ் நல்லா ஆடினாங்க கைஸ். சீரியஸ்லி அது நான் ரொம்ப நாள் அப்புறம் ஒரு தரமான ஃபைட்டை பார்த்தேன். 2 நாக்கு பிடிஎஸ்ல இப்போ இருக்கிறவங்க தான் கைஸ் பயங்கரமான கொடூரவாதிகள். பயங்கரமான ப்ளே பண்றவங்க. அவங்களே ஜியூஸ் வேற லெவல்ல அடிச்சாரு. போராடுறாங்கல்ல இதுக்காக தான் கைஸ் அந்த ஒரு கத்தலே. டோனி காப்பாத்திட்டாங்க. ராட்ரிக் நாக்கு முடிச்சிட்டாங்க.
இங்க பாருங்க டோனி காப்பாத்திட்டான். டோனி காப்பாத்திட்டான். டோனி அவனை காப்பாத்திட்டான். ஒரு ரைவல் எடுக்கிறதுக்கா வராங்க. யுவா அணி. ஆமா ஆர்சிபிடிஎஸ் யுவா ஹாலா மரணம். யுவா காப்பாத்திட்டான். யுவா காப்பாத்திட்டான். ஆனால் அழுத்தி விடும் போது அழுத்தப்பட்டது. சாய் டிடிஎம் மட்டும் தான் இருக்கான். ஆனா ட்ரோல் பாருங்களேன். இப்போ பிடிஎஸ் க்கு சரியான வேட்டை. ஐயோ அடிக்கலாமே, ஏன் ஓடுறாங்க பிடிஎஸ்? ட்ரோல் பாத்தீங்களா? ட்ரோல் பாத்தீங்களா? ஒரு பயங்கரமான வண்டியில இருக்கான் பெருக்கான் என்று போய் கொண்டிருக்கிறேன். ஃபைட் எடுப்பதற்காக அப்படின்னு போயிட்டு இருக்கான். ஸ்கூட்டர்ல போயிட்டு இருக்கு. இதுல போய் மட்டும் இந்த மேட்ச ஜெயிச்சிட்டான்னு வச்சாங்க, அவ்வளவுதான் முடிச்சு. அந்த மாதிரி ராட்டிக் ப்ரோ சேவ் பண்ண வந்து ரீவ் பண்ணிட்டோம். டெட் புல் மாதிரி வண்டியில போயிட்டு இருக்கான் ட்ரோலு. கிருகிருப்பா ஜோன் பாத்தீங்களா? எங்கேயோ போட்டுருக்காங்க. பட் இவங்க இன்னும் லூட் அடிக்கணும். கில்லர் பிடிஎஸ் கார்கோ ஹப் போயிட்டாங்க. ஹாஸ்பிடல் அதெல்லாம் எடுத்துருவாங்க. பைக்ல உட்காந்து பாத்துட்டு இருக்காரு ட்ரோல். பாத்துட்டு இருக்காரு. லூட் எடுத்துருவாங்க. தைரியம். அந்த பக்கம் யாரு இல்லடா, எல்லாருமே ஈவென்ட் உள்ள. ஐயோ என்னப்பா அதுக்குள்ள, ஐயோ இந்த மேட்ச் தான் ப்ரோ. அதுக்குள்ள மேட்ச் முடியறது தெரிய மாட்டேங்குது ப்ரோ. டெட் ஜோன் வர போகுது ப்ரோ. இதே வேற மேட்சா தான் சப்பிட்டு இருப்போம். என்னடா நடக்குது அப்படின்னு. இந்த மேட்ச்ல அரசர மஷால் தாங்க ஹையஸ்ட் கில்னால பைக்லயே போயிட்டு இருக்காரு. ஆமா மறுபடியும் பாருங்க பைக் வர கொஞ்சம் பைக் அகல் அரசல் பசல் போட்டு இருக்குது. பைக் பாராசூட்ல வரது முதல்ல கொண்டு பாத்துட்டாரு. பின்னாடி யாரோ அட்டாக் டேட்டனா மாதிரி சாய் ஓபி ஏசியா நம்பர் 1 அவ்வளவுதான் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இப்போ இங்க மறுபடியும் வராங்களா கீழ அடிக்க? டீம் அகால மரணம் மறுக்கா சாய் கிட்டே ஒரு சப்போர்ட் டைட்டன் தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த டைட்டன் தானே கொஞ்சம் பெரிய டைட்டன். அவ்வளவுதான். அங்க பாருங்க லாக் ஆகுது. அடிக்கிறாரு. டைட்டலுக்கு பார்த்தா சாய் யுவாக்காவை திரும்பியும் புரியோ மாட்டேங்கிறாங்க. அவ்வளவுதான். ஓட முடியாம போடு யுவா போட்டு குத்துறாங்க. ரெண்டு டைட் போட்டு குட்டுது. ஓ மை காட் 1 HP. அவ்வளவுதான். இது சிம்பா ரைட் முன்னேறி சிம்பா ரொம்ப ஹம்பா மம்பா தாய் போட்டு கொலகலாம். கூடு ஒரே வருதான். அவ்வளவுதான் அடிச்சாங்க. எல்லாரும் அடிச்சாங்க. 22 கில்லு, 10 கில்லு, சாய் 5 கில்லு, அடுத்த டீம் இல்ல நாட்டாமி ராட்ரிக் 3 கில்லு, நாட்டாமி நீ கோஸ்ட் ஆப் 5 கில்லு. நான் இப்ப நான் ஓகே என்னது இது? என்னன்னா ட்ரோல் 10 கில். இந்த மேட்சை ஜெயிக்க விட்டா அவ்வளவுதான். ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிடுவாங்களா? ஸ்லாட் ஒன் ரைவல் எடுக்க யாரா வரணுமா? ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுகிறதா? ரெக்கார்ட் போட்டுக்கிறாங்களா? ஐயோ ரிக்கான் போட்டுக்கிறாங்களே. இப்போ லாக் ஆகுது ப்ரோ. இன்னுமா லாக் ஆகுது ப்ரோ. அவ்வளவுதான் முடியும். இந்த மேட்ச் டின்னர் தப்பி தவறி இவங்க எடுத்து ஒருவேளை ஆரம்பிக்கும் போது அடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம். அதான் அங்க பாரு 4 டைட்டனு. அம்மா 4 டைட்டனு. இவிலே இவங்க 4 பேர் அவங்க ஸ்பை கோபி. இப்போ ஸ்பை கோபிக்கு என்ன நிலைமை நிகழ போகுதுன்றது கொஞ்சம் பொறுத்து பாருங்க. ஸ்பை கோபி ஓடுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. 3 பேர் அடிக்கிறாங்க. ஸ்பை கோபி தப்பிஸ்டாரு. கொச்சி சிவா ஹால மறந்து மடி போறாரா மாட்டி கொண்டு. ஐயோ எல்லாரும் அடியோ. இவன் 4 பேர் தப்பிச்சு ஓடுறான்டா அவன். மரண பிசாதனா. மரணம். இன்னொருத்தர பார்த்தாங்க. ஸ்பைக் ஸ்லேவ் ஓடுறா. கிஸ்கா ஓடுறா. பின்னாடி அடிறாங்க. ஐயோ மாறுகிறாங்க. என்ன டைட்டிலா மாறுங்களே. என்னடா நான் ஒரு மின்னல் டைட்டன் நினைச்சா எப்படி பண்றீங்க? மலைதார்கள் என்னடா B2C 25 கில்லு ப்ரோ.
25 கில்லு 25 கில்லு போட்டாங்க bro 25 கில்லு ஆர் யூ சீரியஸ் ஓடிஎம் யூஸ் பண்ணி சிலிண்டர் யூஸ் பண்ணி தப்பிக்க முடியாம டைட்டன் யூஸ் பண்ணி தப்பிக்க முடியாம எந்த வகையில மரணம் அடைஞ்சாரு 11 கில்லு டோல் கோஸ்ட் 6 கில்லு ராட்ரிக் 3 கில்லு சாயோபி 5 கில்லு ஐயோ இந்த டீம்ல எல்லாரும் போட்டு போகறானுல வர்மா vlogs live இந்த பக்கம் வந்துடவே கூடாது ரொம்ப ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்தா பஸ்பம் ஆயிடுவீங்க வர்மா vlogs live சும்மா கிராஷ் பண்ணலாம்னு தான் பார்த்தாங்க எல்லாருக்கும் ஆஃப் ஹெச்பி ஷூட் ரன் பண்ணாங்க பிடிஎஸ் ஓ மை காட் கில் லீடுனா கேபிடிஎஸ் கோ ஓஜிபிடிஎஸ் கோ அண்ணா ஜோன் டெட் ஜோன் நான் தொட்டா எல்லாரும் ஹால மரணம் அடைவாங்க ஜோன் வெளியில இருக்கிறவங்க ஆமா டைம் எடுத்து இல்லாம ஒரு நிமிஷம் இல்ல எல்லாரும் கையில் போட்டு ஓடுறாங்க பாரு டமகுடன் 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 டிட்டகு 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 டிட்டன் டிட்டகு 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 ஓடுறாங்க கோஸ்ட் ஆப் கோஸ்ட் ஆப் வச்சிட்டு உட்கார்ந்திருக்காங்க டிவிடிஎஸ் டமகுடன் 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 அங்க பாரு தண்ணில வர பாத்துடா சாய் தண்ணில வர பாத்துடா சாய் தண்ணில வர பாத்துடா அங்க வாங்க 4 கிலோ போடலாம்னு கூப்பிடுறான் சாய் டமகுடன் 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 4 பேர் போறாங்க 4 பேர் தண்ணில சாய் சாய் பாத்துடா கசாக்ஸா போடுறான் சாய் கசாக்ஸா போட்டு உள்ள போறான் அந்த சைடு போயிட்டு வர விடாம செஞ்சிரும் அவ்வளவுதான் வர்மா vlogsல 4 பேர் மாட்டி கொண்டார்களா டமகுடன் அங்க பாரு சாய போடுறாங்க கில்லர் பிடிஎஸ் ஏறிட்டாங்க வரவே கூடாது தப்பு ஏறிட்டாங்க கோஸ்ட் ஆப் இந்த பக்கம் ராத்திரி கடைசியா வரா ராத்திரிக்கு தான் மாட்டிக்கணும் நினைக்கிறேன் கவர் கொடுப்பாங்களா 4 பேர் தண்ணிக்குள்ளே தவறு போட்டு விடுறாங்க தண்ணிக்குள் தவறும் தவறை 4 தவறை தண்ணியில இருந்து வருது அங்க பின்னாடி ராத்திரிக்கு வந்துட்டு இருக்கான் ராத்திரிக்கு தொட்டு அவ்வளவுதான் பேக் அடிச்சாங்க ஐயோ இந்த பக்கம் என்ன இவங்க ராத்திரிக்கு மாட்டுவான்னு நினைக்கிறேன் அங்க பாரு 4 பேரையும் டைட்டன் பார்க்காம வருது அங்க பாரு அடியா ராத்திரிக்கு ஒரு நாக்கு இந்த ரெண்டாவது ராத்திரிக்கு மாட்டி வேண்டான் ராத்திரிக்கு ஓடுறான் கிறுக்கான் போட்டு ஓடிடுறான் ராத்திரிக்கு ஓடுறான் அவங்க 4 பேர் வர்மா vlogs பாத்துட்டாங்க ராத்திரிக்கு விட்டாங்க ராட்ரிக் அடிச்சு அவ்வளவு டேமேஜ் எடுத்த எல்லாரையும் கில்லர் பிடிஎஸ் ஆளுங்க கில் எடுத்துட்டாங்க ஓஜி டீம் 17 கில் இல்ல வர்மா vlogs இருக்காங்க போல செத்துறாங்களா ஆமா என்ன இருக்காங்க ஒரே ஒருத்தர் காப்பாத்துவானா 8 செகண்ட் தொட்டா அவ்வளவுதான் ஓசி கில்லா போயிரும் டமகுடன் உள்ள வந்துட்டாங்க பிடிஎஸ் கார எல்லாம் உள்ள வந்துட்டான் ஜோன்ல இருக்காங்க சேஃபா இருக்காங்க ஸ்பூக்கி எல்லாம் பாரு ஆள வர பண்ணி போறான் ஸ்பூக்கி மரணத்தை நோக்கி ஸ்பூக்கிய பாரு ஸ்பூக்கி பொட்டி அவன் தண்ணில விடுற பாரு ஸ்பூக்கி தண்ணில ஜலசமாதி அவர் யாரும் தெரிய கூடாது ஜலசமாதி பூக்கி ஜலபூக்கி கைஸ் அந்த ஈவென்ட்ல இருந்த ஆளு தனியா இப்போ போராடி ஜலபூக்கி கைஸ் ஜலபூக்கி அகால மரணம் சார் லீஸ் கோட அகால மரணம் எம்எல்ஜில ஒரே ஒருத்தர் அவரையும் வந்து வர்மா vlogsல அடிறாங்க ஸ்டிக்கிமா போட்டு கூப்பிட்டாரு வண்டிக்கு ஜலபூக்கி ஐயோ அடுத்த டீம் முடியா பீடச்சே டேய் இன்னொரு டீம் 30 கிலோ எடுக்க போறாங்கடா ஐயோ 4 பேரும் உயிரோட இருக்காங்க கொடூரத்துக்கு முச்சமா விளையாடிட்டு இருக்காங்க கண் கலங்குது மத்த அணியுடைய ஐயோ என்ன ஒரு 28 கில்லு ராட்ரிகோட தவறு அழைக்கப்படுகிறதா இல்ல ராட்ரி காப்பாற்றப்பட்டான் பக்கத்துல ரியாட்டனி சுதர் டீம் இருக்கு சாய் தன்னதனியா இருக்கான் சாய் பாக்கலாம் சாய் பாத்துடா ஃபைட் எடுப்பானா சாயால அடிக்க முடியுமா சாய் நாக்கு எடுப்பானா அவங்கிட்ட ஷாட் கண்ணு சேவ் பண்ணிட்டாங்க மறுபடி ராட்ரிக் சேவ் பண்ணிட்டான் கோஸ்ட் ஓபி 4 பேரு 30 கிலோ பிடிஎஸ் 30 கிலோ இந்த பையாரு யுவன்ஸ் லைவ் இவங்க யூடியூப் ஏவிஓபி பொறுமை காத்துட்டு இருக்காங்க கிசா டீம்ல ஒரே ஒருத்தன் கில்லர் பிடி சகல வரணுமா
கில்லர் வீடு சகாரா மரணம். கில்லர் வீடு சகாரா மரணம். ட்ரோல் 12 கில்லு, கோஸ்ட் ஓபி 7 கில்லு, ராட்ரிக் 5 கில்லு, சாயோபி 5 கில்லு. ஆதிசிஸ் மறுபடி கோஸ்ட் நாக்கு, மறுபடி கோஸ்ட் நாக்கு, மறுபடி கோஸ்ட் நாக்கு. யூ வீட்டஸோட கொடூர ஆட்டம் தொடங்குறது. வீட்டஸ் கொடூர ஆட்டம் போட்டு கொண்டிருக்கிறது. மேல வர அயல்கொண்ட புடிச்சாங்க, அயல்கொண்ட புடிச்சாடுறாங்க. எல்லாரையும் போட்டு கில் எடுக்கறாங்க ப்ரோ. 30 கில் 30 கில் எடுத்தாங்க. 30 கில். ஒரு பாயிண்ட் வர எடுக்க போறாங்களா? ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சாங்க, அதுக்கு அப்புறம் கில் எடுக்க மாட்டாங்களே. ஈஸி வின் பிடிஎஸ்கே गाइस. நான் சொல்றேன் இந்த பயங்கரமான ஃபைட் நடந்துருக்கு. ஜோன் வர ஜோன் எல்லாருக்கும் வெளிய போட்டு ரியாட் நேசர் உள்ள வரணும். பிடிஎஸ் பிடிச்சாங்க அந்த ஜோனை. நான் பிடிஎஸ் எப்படியோ ஜோனை பிடிச்சாங்க. அந்த வீடு யாருமே இல்ல மீடியால. இந்த இடத்தை பிடிச்சாகணும். அது பிடிஎஸ் பயன்படுத்திக்க. ஆமா, யாருமே இல்ல அந்த இடத்துல, யாருமே இல்லாத வீடு. யாரு இது வீடு இல்லடா, இது பம்பு 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 பெட்ரோல் பம்பு, பெட்ரோல் பம்பு. இந்த பக்கம் வேற முகில கோட்டா முடிச்சாங்க. இல்ல இன்னும் இருக்காங்க, இன்னும் எஸ்டிஜி இருக்காங்க. எஸ்டிஜி 4 பேரு, பிளடில 4 பேரு, ரெனால்ட் டீம்ல 4 பேரு, ரியாட்ல 4 பேரு, 4 பேரு. பிடிஎஸ் வெற்றி கொஞ்சம் கடினமான ஒரு சூழ்நிலை இருக்கு. எல்லா டீம்லயும் 4 பேரு, எல்லா டீம்லயும் 4 பேரு, 6 டீம்லயும் 4 பேரு. அநேகமா பிடிஎஸ் வெற்றி பெறது கொஞ்சம் கடினம் தான் என்று நினைக்கிறேன். பாப்போம் என்ன பண்ண போறாங்க, யார் ஜெயிக்க போறாங்க. கோல் நாக்க ஆஹாரம் 30 செகண்ட்ஸ் இருக்கு, 30 செகண்ட் இருக்கு. காப்பாத்த முடியும். கவலைப்பட தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. பாப்போம், லெட்ஸ் சீ गाइस. மறுபடியும் நீட் போடுறாங்க. கோஸ்ட் டு ராட்ரிக் உள்ள போறதுக்காக கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த வீட்டுக்கு போகணும், பெட்ரோல் பம்ப் போகணும். ட்ரோல் பக்கத்துல கிளம்பிட்டாங்க. ஃபைட் வேணாம்னு சொல்லி கிளம்புறாங்க. ஜோன் கிளம்பிடுச்சு, ஜோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஜோன் ஸ்டார்ட் ஆகுமா? சாயோபி ஜோன் ஸ்டார்ட் ஆகும் போது அகால மரணம் சாய் முத்தமிட்டது. பிடிஎஸ் தவறு இழைத்ததா? டூல் பாத்தீங்கன்னா மேல கிற்காம் போட்டு ஓடிட்டு இருக்கான். கோஸ்டால வர முடியுமா? ஜோனுக்கு வர முடியுமா? கோஸ்ட் ஜோனை விட்டு கோஸ்ட் சுத்தி போறான். கோஸ்ட் ஒரு மிகப்பெரிய தவறு வச்சான். கோஸ்ட் ஒரு மிகப்பெரிய தவறு. மறுபடியும் தவறு இழைக்கப்பட்டது. சாயோபி அகால மரணம். ஆமா, அது மாதிரி இப்படி உட்கார்ந்தாங்க பாரு மேல. ஆமா, யாருக்கு தெரியாம பேனர் மேல உட்கார்ந்துருக்காங்க. பேனர்ஜி அங்க பாரு, ராட்ரிக்கு பாரு, அதுக்கு மேல காம்பவுண்ட் மேல வந்திருக்கான். ஐயோ, வெறியான சவுண்ட் இத்தனைக்கும். வெறியான அவங்க ஹீல் பைல் பண்ண ஜெயிச்சுறாங்க. யாராலையும் வர முடியாது இத்தனைக்கும். இத பிரிட்ஜ் மேல யாராலையும் வரவே முடியாது. யாராலையும் வர முடியாது பிரிட்ஜுக்கு மேல. பிரிட்ஜ் மேல வந்தாலே அடி வரும். பிடிஎஸ் ஆர் ஹையர் ஐக்யூ. அதே மாதிரி ராட்ரிக்கோ ட்ரோலோ, அதே டெட்லி டுவோ. பிடிஎஸ்க்கு 3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்த அதே டெட்லி டுவோ மறுபடியும் வெற்றி பெறுமா? மறுபடியும் வெற்றியை தேடி தருமா? குரங்கு குட்டி ஆட்டம் பாத்தீங்கன்னா பேனர் மீது ஏறி உட்கார்ந்து கொண்டிருக்கும் சிங்காட்டோல். அந்த பக்கம் ராட்ரிக் ஸ்ட்ராட்டஜி போட்டுருக்காங்க. அங்கேயும் ஒரு கில்ல தூக்கிட்டாங்க, ஒரு கிரிட்டின் ஓசி கில்ல தூக்கிட்டா. கிரிட்டின் மேல வர பாக்குறாங்க, இவங்க மேல வர பாக்குறாங்க. ஐயோ, மரண ஜோன். இவ்வளவு புடிச்சாங்க மேல, அங்க டீம் 22 ஓஜி டீம் மேல புடிச்சாங்க. சொல்ல போனா நம்ம விஎஸ்ஓபி கிட்ட 2 பிஆர்டிஎம் இருக்கு. அந்த பிஆர்டிஎம்ல ஹீல் பேட்டில் போட்டா அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மறுபடியும் இருக்கிறாங்க, மறுபடியும் வர நாக்கா. பிளடி டீம் முடிக்கப்பட்டது. 3 டீம். குரங்கு அணி என்ற அலைகவலம் 2 பேரு. மறுபடியும் பிஆர்டிஎம் உடைக்கிறான். ஆனா இவங்கள்ட்ட லூட் இருக்காது. இப்போ புல்லட் கம்மியா இருக்கும். எஸ்டிஜி அடிக்கிறாங்க. எஸ்டிஜி போட்டு முழக்கிறாங்க. எஸ்டிஜி ஆள வரப்படுது. எஸ்டிஜி முடிஞ்சது. 2v4 பிடிஎஸ் வெற்றிக்காக போராடி கொண்டிருக்குது. 31 கில்லு வரலனாலும் அவங்க பொசிஷனை பிடிச்சாங்க. பிடிஎஸ் கிட்ட ஜோன் இருக்கா, ட்ரோல் கிட்ட ஜோன் இருக்கு.
ட்ரோல் கிட்ட சவுண்ட் இருக்கு, எல்லா ட்ரோல் கிட்ட சவுண்ட் இருக்கு. காலியான பிறகு ஆனா இவங்க கிட்ட சவுண்ட், இவங்க 24 கில்லு வந்துடலானே தூண்மேல. ப்ரோ. முகிலன் டீம் 24 கில்லு ப்ரோ, 24 கில்லு. நான் அந்த kill சொல்ல போனா beat beat பண்ணிடுவாங்க. கிடையாது 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 ஷாரன். பிஆர்டிஎம் இருக்கிற காரணத்தினால சென்டர் வந்து பிஆர்டிஎம் சென்டர்ல நிறுத்தி யார் ஹீல் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அதிகமான பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாப்போம். இந்த பக்கம் ட்ரோல் கிட்ட எத்தனை ராதிட்ட கொடுத்துறாங்க. ராதிக்கு 7 ஃபர்ஸ்ட் எய்ட் போனதுல ட்ரோல் தவறு இழுத்தனால அந்த ஹீல் பேட்ல வந்து இது ராதிட்ட கொடுத்துட்டான். இந்த பக்கம் இவங்க யாரு, சுகனிஸ்ல கிட்ட 8, முகிலன்ஸ் கிட்ட 1 முட்டை, விஎஸ்ஓபி கிட்ட ஒண்ணுமே இல்ல, ஓதிபிடிஸ் யார்ட்டுமே ஒண்ணுமே இல்ல. பிஆர்டிஎம் போட்டு பிஆர்டிஎம் குள்ளால இருந்து ஹீல் பேட்டில் பண்ணா ஒண்ணுமே நடக்காது. ஹீல் பேட்டில் இவங்க தானே வெற்றி அடைவாங்க. யார் ஜெயிப்பாங்க? அவன் ராதிக் கார்ல இருக்கான், ராதிக் டவர்ல இருக்கான், ராதிக் சென்டர் வரணும், ராதிக் டவர்ல இருக்கான், ராதிக் டவர்ல இருக்கானா. ஹீல் பேட்டில் தவறு ஆகுமா? பிடிஎஸ் கடைசி ஐக்கியோ தவறு பண்ணுதா, பிடிஎஸ் கடைசி ஐக்கியோ தவறு பண்ணி கொண்டு இருக்கா. ஃபைட்டுக்கு போணும், கடைசியா ஃபைட் வேணும். அங்க பாரு சுகல் பாரு சென்டர் ஆஃப் பிஆர்டிஎம்ல போட்டான். சென்டர் பிஆர்டிஎம்னா என்னைக்கு ஹீல் பேட்டில் ஜெயிக்க வைக்கும். ஒரு பெரிய ஒண்ணுமே ஆகல. பிடிஎஸ் 25 24 கிலோட அவங்க ஜெயிக்க போறாங்களா, இல்ல பிடிஎஸ் 31 கிலோட ஜெயிக்க போறாங்களா? ஹீல் பேட்டில் தவறாக போதா? 6300 பேர் பார்க்கும்போது யார் ஜெயிக்க போறா, யார் ஹீரோ ஆக போறா? சுகனஸ் லைவ் ஹீரோ ஆக போறானா? அங்க போய் பொட்டி வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க. இல்ல ராட்ரிக் ஹீரோ ஆக போறானா? ராட்ரிகா சுகனஸ் லைவா, ராட்ரிகா சுகனஸ் லைவா, ராட்ரிகா சுகனஸ் லைவா, ராட்ரிகோட எழுச்சியா, ராட்ரிக் கரெக்டா செஞ்சிருவானா, ராட்ரிக் கரெக்டா போட்டுருவானா? அவங்கிட்ட எத்தனை இருக்கு? ஃபுல் ஹீல் பண்ணணும், 7 மெட் போடணும், நடுவுல தண்ணி போடணும், ஸ்பார்க்கிங் வாட்டர் போடணும். இதெல்லாம் போட முடியுமா ராட்ரிக்கால? ராட்ரிக்கு அந்த ட்ரிக் தெரியுமா? மரணம். மறுபடியும் ஒரு நேடு வருது, மறுபடியும் ஒரு நேடு வருது, மறுபடியும் ஒரு நேடு வருது, மறுபடியும் ஒரு நேடு வருது. 1 HP வருது, மறுபடியும் ஒரு நேடு வருது, மறுபடியும் ஒரு நேடு வருது, மறுபடியும் இல்ல, மறுபடியும் அருமையான ஒரு ஆட்டம். முகிலன்ஸ் லைவ் ஒரு அருமையான ஒரு ஐக்யூ போட்டு அகால மரணம் அடைய வச்சாங்க. பிடிஎஸ் சசிகள் நெஞ்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடி இறக்கப்பட்டது. வாட் அ நேட் கைஸ், வாட் அ நேட். சீரியஸ்லி அந்த 2 நேடு கேம் சேஞ்சிங் மொமெண்ட் கைஸ், த கேம் சேஞ்சிங் மொமெண்ட். சொல்ல போனா அந்த மாதிரி கைஸ், அந்த மாதிரி சான்ஸ்லெஸ் கைஸ். வெரி வெரி பிக் பாராட்டுகள் டு முகிலன் இஸ் லைவ் கைஸ். விஎஸ்ஓபி 3 கில்லு, சுகன் இஸ் லைவ் பார்த்தீங்கன்னா 8 கில்லு, யூடியூப் ஓஜிஒய்டி பார்த்தீங்கன்னா ஒரு 9 கில்லு, முகிலன் இஸ் லைவ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கில்லு. அருமையான ஒரு ஆட்டம், திறமையான ஒரு ஆட்டம். 6600 பேர் பார்க்கும்போது அன்னைக்கும் முகிலன், அதே முகிலன் வந்து ஒரு வெறியான ஒரு மேட்ச் நடத்தினா, இன்னைக்கும் அருமையா ஒரு ஆட்டத்தை நடத்தினான். வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன் டு முகிலன். மேட்ச் தரமான ஒரு மேட்ச், சத்தியமா தரமான ஒரு மேட்ச். அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி மேட்ச், வேற மாதிரி மேட்ச்.